ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பாட்டி சமையல் திரும்பியும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பிரிஞ்சால் புளிக்குழம்பு. அதுக்கு வந்து வெங்காயத்தை அந்த தோலெல்லாம் உரிச்சுக்கிறாங்க. அப்புறம் வெங்காயத்தை நறுக்கிறாங்க. அப்புறம் 2 பூண்டு இருக்குல்ல, அதை வச்சுருக்காங்க. வெங்காயத்தை இப்படி நறுக்கிறாங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட்டிருக்காங்க. அப்புறம் பச்சை மிளகா, இந்த எல்லாத்தையும் அரைக்கிறாங்க, கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இப்போ பிரிஞ்சால் புளிக்குழம்பு செய்ய போகிறோம்ல, அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த பிரிஞ்சால் தான். இந்த பிரிஞ்சாலோட காம்பை வந்து கட் பண்ணிக்கோங்க கத்தியால். அப்புறம் பிரிஞ்சால் முழு பிரிஞ்சால்னா போட போகிறோம். பிரிஞ்சாலில் வந்து இப்படி நடுவில் கட் பண்ணிங்கன்னா அது அப்படி ஃப்ளார் மாதிரி விரிஞ்சுக்கும். நீங்கள் இப்படி முழுசாகவும் போடலாம், இல்லைன்னா அரைக்கி இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போடுறாங்க பாட்டி. அப்புறம் டர்மரிக் பவுடர் போடுறாங்க. அப்புறம் ரெட் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, அந்த பிரிஞ்சாலுக்குள்ள கை போட்டு அந்த மசாலாலாம் அதுக்குள்ள போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா அந்த காரமா இருக்கும். அந்த குழம்புலயே அந்த பிரிஞ்சால்னா மெயினா இருக்கும். சில பேர் வந்து பொரிச்சு சாப்பிட பிடிக்காது, குழம்புல போட்டு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி அந்த மசாலா போட்டு அந்த குழம்புல மசாலா போட்டா செம்மையா இருக்கும். பாருங்க, நல்லா அந்த குழம்புலயும் இருக்க காரமும் இந்த காரமும் செம்ம. உங்க யாருக்கெல்லாம் காரம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா பிடிக்கும். கொஞ்சம் முழுசு போட்டுப்பாங்க, கொஞ்சம் இந்த பாதி கட் பண்ணிப்பாங்க. இந்த பாதி கட் பண்ணிருக்காங்க ஒண்ணு மட்டும், இன்னொன்று மற்ற எல்லாம் முழுசு. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கிறாங்க. பாருங்க, ஓகே, கடுகு, அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு போட்டுக்கிறாங்க. ஓகே பாட்டி, நெக்ஸ்ட் ப்ளீஸ் அடுத்தது போடுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான வெங்காயம். அப்புறம் நல்லா வறுக்குங்க. நல்லா வறுத்தீங்கன்னா அது கொஞ்சம் குழம்புக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்க பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. வதக்கிட்டே இருங்க, அப்பனா நல்லா இருக்கும். ஓ பாட்டி, ஆனா நீங்க ரொம்ப நேரம் வதக்குறீங்களே பாட்டி, ஏன் பாட்டி ப்ளீஸ். ஓகே, இப்போ பிரிஞ்சால் போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோமே அந்த மசாலா, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம், அந்த பிரிஞ்சால் இதில் போடுறாங்க. ஓகே பாட்டி, நீங்க எவ்வளோ பிரிஞ்சால் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பூண்டும் அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸ்ல ஒட்டிக்கும், அந்த வெங்காயத்துலயும் பூண்டுலயும். வாவ், நல்லா இருக்கு பாட்டி. ஏன் பாட்டி இப்படி வைக்கிறீங்க ப்ளீஸ். ஓகே, திரும்பி கிண்டுறீங்க. ஓகே 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 பாருங்க, எல்லாம் அந்த வெங்காயத்துல எல்லாம் பட்டிருக்கு. இப்போ அந்த தக்காளியே வெட்டி போடுறாங்க. இந்த ஒரு தக்காளி போடுங்க, ஒரு தக்காளியே ஹாஃப். அப்புறம் பச்சை மிளகாய் 4 துண்டை வெட்டி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. இப்போ நல்லா திரும்ப வறுக்கிறாங்க. வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த டொமேட்டோ, அந்த பிரிஞ்சால், அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அப்புறம் அந்த பேஸ்ட் பண்ணி வச்சோமே தக்காளி, வெங்காயம், ஆனியன், அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்ததை இதில் போடுறோம். அப்போ இந்த ஸ்பைசிஸும் அந்த ஸ்பைசிஸும் சேர்த்து செம்ம ஸ்பைசியாக இருக்கும். வா, செம்மையாக இருக்கும். இது டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்க்காதீங்க. இது வந்து புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைடில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டை.
அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரியே பாருங்க. ஓகே, இப்போ டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர் போடுறாங்க. இப்போ புளி தண்ணி போடுறாங்க. மொத்தத்துல குழம்பாக போகுது பாருங்க. வாவ். இப்போ உப்பு சேர்த்துக்கிறாங்க, தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ பாட்டி, டேஸ்ட் பண்றீங்களா? எனக்கெல்லாம் டேஸ்ட் பண்ண தர மாட்டீங்க. ஓகே பாட்டி. நெக்ஸ்ட் இப்போ இந்த புளி தண்ணி இருக்கு பாருங்க, ரொம்ப குட்டி குட்டி இருக்குல்ல. வாவ். இந்த புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ போடும் போதே போட்டுறாதீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இப்போ போட்டுக்கிட்டோமா, இப்போ தேவையா திரும்ப போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இந்த புளிக்குழம்புனால இப்படி போடுறாங்க. இப்போ மூடி வச்சுட்டாங்க. இப்போ எடுக்கிறாங்க. வாவ், செம்ம கொதிக்குது. வாவ், எவ்வளோ இந்த ஸ்பைசிஸும் சேர்ந்து கொதிக்குது. இப்போ மகா பவுடர் போடுறாங்க. வாவ், இந்த பவுடரும் செம்ம ஸ்பைசிஸா இருக்கும். இந்த ஸ்பைசி செம்மையா இருக்கும். வாவ், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே எல்லாமே. ஓ பாட்டி, போடுறாங்க அந்த மசாலா. இந்த மசாலா நீங்க போட்டா நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பாட்டி. திரும்பியும் டேஸ்ட் பண்றாங்க. ஓ, நல்லா இருக்கா? ஓகே, ரொம்ப காரமா இருக்கு போல பாட்டிக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நீங்க அந்த குழம்புல. உங்களுக்கு தேவையான தண்ணினா, அதுக்குன்னு ரொம்ப தண்ணி போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். பாட்டிக்கு தேவை போல அந்த தண்ணி போடுறதுக்கு. நல்லா கொதிக்குது பாருங்க. திரும்பியும் அந்த டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், பிரிஞ்சால் எல்லாம் சேர்ந்து எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாவ், செம்ம ஹிட்பா. எப்படி. அப்புறம் இப்போ கருவேப்பிலை போட்டுறாங்க. கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய், ரெட் சில்லி. ரெட் சில்லி அது அப்படி கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறதுலாம் அப்படி பரவுற மாதிரி, அப்பதான் அந்த ஸ்பைசிஸ் வரும். இப்போ ஆயில் விடுறாங்க, கோகோனட் ஆயில். லாஸ்ட்ல கோகோனட் ஆயில் விட்டுருக்காங்க. ஓகே, மூடி வச்சாச்சு. ஓகே பாட்டி, பாய். தேங்க்யூ.